ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் கம் பேஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தர போகிறேன். கம் பேஸ்ட்டை வச்சு கேக் டாப்பர்ஸ், சுகர் ஃப்ளவர்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக செய்யலாம். கம் பேஸ்ட் குழைக்கிறதுக்கு அகலமான ஒரு பாத்திரம் வந்து எடுத்துக்கொள்ளணும். அந்த பாத்திரத்தில் ஒரு முட்டையோட வெள்ளைக்கருவை போட்டுக்கொள்கிறேன். ஒரு ஃபோக் கொண்டு வச்சு அந்த வெள்ளைக்கருவை கொஞ்சமாக பீட் பண்ணிக்கொள்கிறேன். நிறைய பீட் பண்ண தேவையில்லை, வெள்ளைக்கருவை கொஞ்சமாக உடைச்சி கொள்றதுக்காக தான் இப்படி பீட் பண்ணுறேன். பிறகு நான் இதுக்கு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். உப்பையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக பீட் பண்ணிக்கொள்கிறேன். 250 கிராம் பவுடர் சுகரை அரிச்சு வச்சிருக்கிறேன். அதை இந்த முட்டையோட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு கலந்து விட போகிறேன். இது மாதிரி கையாலையும் குழைக்கலாம், விருப்பமெண்டா பீட்டராலையும் குழைச்சி கொள்ளலாம். பீட்டரால் குழைச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அவ்வளவுதான். கையால் குழைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக பவுடர் சுகரை சேர்த்து கொள்ளலாம். நீங்கள் மெஷினால் குழைக்க போகிறீங்கன்னா பவுடர் சுகரை ஒரேடியாக சேர்த்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் போடுற முட்டையோட அளவை பொறுத்து பவுடர் சுகரோட அளவும் கூடி குறையும். ஒரு கட்டி பதம் வரும் வர கையால் இப்படி கலந்து கொள்ளலாம். ஃபொண்டன்ட்டுக்கும் கம் பேஸ்ட்டுக்கும் என்ன டிஃபரெண்ட்னா, ஃபொண்டன்ட் நாங்கள் கேக்கை கவர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். கம் பேஸ்ட் வந்து கேக்கை அலங்கரிக்கிறதுக்கு, அதுக்கு மேலே வைக்கிற டொப்பர்ஸ் செய்கிறதுக்கு, பூக்கள் செய்கிறதுக்கு பயன்படுத்துவோம். இப்போ நான் 1/2 டேபிள் ஸ்பூன் டைலோஸ் பவுடர் இந்த மிக்ஸுக்கு போட போகிறேன். கொஞ்சமாக கைக்கு ஒட்டாத பதம் வந்தால் பிறகு நான் டைலோஸ் பவுடரை போட்டுட்டு கையால் குழைக்க போகிறேன். கம் பேஸ்ட்டை பதம் வந்து கையில் ஒட்டாமல் இருக்கணும், அமர்த்தி பார்த்தா நல்லா சாஃப்டாக இருக்கணும். அது வரைக்கும் நல்லா குழைச்சி கொள்ள போகணும். குழைக்கும் போது கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு பட்டர் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஒயிட் கலராகவே இந்த கம் பேஸ்ட்டை யூஸ் பண்ண போகிறீங்கன்னா வெஜிடபிள் ஷோர்ட்னிங் கொஞ்சம் சேர்த்துட்டு நீங்கள் வந்து குழைச்சா கையில் ஒட்டாமல் இருக்கும். கையில் நிறைய ஒட்டுற மாதிரி உங்களுக்கு விளங்குச்சுதாண்டா பவுடர் சுகர் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளலாம். இது மாதிரி நல்லா சாஃப்டாக குழைச்சா பிறகு யூஸ் பண்ணுறதுக்கு முதல்ல 24 மணித்தியாலம் கம் பேஸ்ட் வந்து ஃப்ரீசரில் வைக்கணும். ஃப்ரீசரில் இருந்து எடுத்த உடனே நல்லா கட்டியாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த கம் பேஸ்ட்டை வந்து ஒரு 1 hour மாதிரி ரூம் டெம்பரேச்சரில் வச்சு எடுக்கணும். சம்டைம்ஸ் ரூம் டெம்பரேச்சரில் வச்சாலும் கொஞ்சம் இறுக்கமாக இருக்கும். அப்படி இறுக்கமாக இருந்துச்சுன்னா மைக்ரோவில் ஒரு 10 to 15 செகண்ட் அடித்து எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுங்கள். முதல் நாள் குழைச்சி வச்ச கம் பேஸ்ட்டை ஒரு ரோலிங் பின்னால் நல்லா தின்னாக்கி உங்களுக்கு காட்ட போகிறேன். அது எவ்வளவு தின்னாக்கலாம்னா சீ த்ரூ பண்ணக்கூடிய அளவுக்கு இதை வந்து தின்னாக்கலாம். ஃபொண்டன்ட்டாலையும் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் கேக் செய்யலாம். ஃபொண்டன்ட் செய்கிற வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், விருப்பம்னா பாருங்கள். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.